இல்லையா? என்ன வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் வீட்டில் பேசுகிறத இங்கே சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? அப்படி தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. கிறிஸ்துவ வீட்லேயும் அப்படி தான் பேசுகிறாங்க. நான் உனக்கு வேலைக்காரியா? ஆமாம், வேலைக்காரி தான். ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு வேலைக்காரியாக வச்சிருக்கிறாரு. என்ன ஆமேன்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பையன் வந்து கேட்பானா, ஆமேன்னு சொன்னீல்ல, நீ வேலைக்காரி தானே. நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஆமேன். உங்கள் பசங்க டேய் தண்ணி எடுத்துடா சாப்பிட்றப்ப அவன் மாத்திரம் எடுத்து வரணும். நீங்கள் நான் நீ வச்ச வேலைக்காரியா? ஆண்டவர் தான் வேலைக்காரியாக வச்சிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் வேலைக்காரர்கள். ஆமேன். நாங்கள்லாம் உங்களுக்கு வேலைக்காரர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தினால நாங்களாம் உங்களுக்கு வேலை செய்கிறோம். செய்கிறோமா இல்லையா? நாங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறோம். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு கூலி ஆண்டவர் தருவார். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க, சரியா? எதை செய்தாலும், என்னது எதை செய்தாலும், கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், குறைபாடு உண்டானால் ஒருவரை தாங்குங்கள் அப்படின்னு இருக்கு, சரியா? கொலோசியர் 3வது அதிகாரம். அதாவது ஒருவருக்கு ஒருவர் தப்புக்கு தப்பு செய்ய இடம் கொடுங்கன்னு இருக்கு. அதை இப்போ நான் சொல்லலை. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கி மன்னியுங்கள் அப்படின்னு இருக்கு. 23 வாசிங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. ஆண்டவரை சேவிக்கிறோம், பலன் யார்கிட்ட இருந்து வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வரும்னு அறிந்து எதை செய்தாலும், என்ன செய்தாலும், எதை செய்தாலும், என்னது எதை செய்தால்னா எதெல்லாம் அடங்கும்? நம்ம என்னென்ன செய்தோம், எதை செய்தால்னா எதெல்லாம் அடங்கும்? எதெல்லாம் அடங்கும்? எதை செய்தாலும், சாப்பிட்டாலும், சமைச்சாலும், ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும், எதை செய்தாலும், வீட்டை பெருக்கினாலும், துணியை துவைச்சாலும், சர்ச்சை பெருக்கினாலும், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமேன். சுதந்திரமாகிய பலனை ஆண்டவரால் பெற்றுக்கொள்வோம். எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஜெபம் பண்ணாலும், பைபிள் படித்தாலும், சமைச்சாலும், துணி தேய்ச்சாலும். துணி தேய்க்கிறவன் பாருங்கள், ஏடா கூடமாக தேய்ச்சி கொடுத்துருவான். என் துணியெல்லாம் நானே எங்கள் வீட்டில் துவைச்சி வெள்ளையெல்லாம் நான் விண்ணில் போடுவேன். அவங்க போட்ட திருத்திட்டா போட்டுருவாங்கன்னு நானே துணியை தேய்ப்பேன். துணி தேய்க்கிறதுக்கு ஒழுங்காக தேய்க்கதே இல்லை, இப்போ நானே தேய்ப்பேன். எதை செய்தாலும் எக்ஸலண்ட்டாக பண்ணணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டில் முன்னால் ஹால்லாம் சுத்தமாக இருக்கும், பெட்ரூம் எப்படி இருக்கு, கிச்சன் எப்படி இருக்கு? வாரத்தில் ஒரு நாள் புது தலாயணை வர புது பெட்ஷீட்டு மாற்றணுமா? என்னது வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றணும். ஒரு பெட்ஷீட்டு தலாயணை போட்டால் 7 நாள் தான். அதுக்கப்புறம் தூங்குனா உங்கள் வீட்டில் டாய்லெட்டுக்குள்ளே படுத்துங்கிறன்னு அர்த்தமா? அவ்வளோ அழுக்கு இருக்குமா? அதில் படுத்து போத்தி மூடிட்டு குறைச்சி விட்டு தூங்குற எல்லாம் உள்ளே போகுது. எதை செய்தாலும் எல்லாமே நானும் சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். 102வது சங்கீதம் நினைக்கிறேன், சங்கீதம் உங்களுக்கு விளங்கலைன்னா நான் சொன்னதெல்லாம் நான் ஏன் மெதுவாக பிரசங்கம் பண்ணுறேன் தெரியுமா? சத்தமாக பிரசங்கம் பண்ணி போய்
உங்களுக்கு வழங்காம. 101வது சங்கீதம் 2வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எங்க? உத்தமமான வழி. அடுத்து எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எங்க? என் வீட்டிலே. வீட்டில் நடந்தா, ஆஃபீஸில், சர்ச்சில், ஸ்கூலில், காலேஜில் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்போது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் பேச்சு மாறணும், என்னுடைய செயல் மாறணும், என்னுடைய குணநலன் மாறணும், உள்ளே இருக்கிற பகையெல்லாம் போகணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தலாம். க்ளோரி டு காட். நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். விடுதலையோட கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலையோட. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு இருக்குதா? அந்த ராத்திரி நேரத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்ப்போம். கீழ்ப்படுகிற சுபாவம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, உறவுகளுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்குதா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கிட்ட சில குவாலிட்டியான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விடுதலையோட யாரும் மௌனமாக இருக்க தேவையில்லை. நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கூட கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட, உங்க கூட தான் அவர் பேசி இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கூட தான் அவர் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசினதற்காய் நன்றி, எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி, எனக்கு சில அறிவுரைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுகிற பாதையில நான் நடப்பேன், நீங்க சொல்லுகிற பாதையில நான் நடப்பேன். நீ சொல்லுகிற பாதை, நீ என்ன பாதையில என்னை நடத்துறீங்களோ அந்த பாதையில நான் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன மாதிரியான குவாலிட்டியான லைஃப் ஆண்டவரை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த வாழ்க்கை வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும், சொல்லுங்க சொல்லுங்க, பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க பாப்போம். ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை இயேசு. பாடுங்க பாடுங்க நல்ல விடுதலையோட. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ சொன்னால் போதும், சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன். சொல்லுங்க, என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும், நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன். சொல்லுங்க, கடலின் மீது, கடலின் மீது நடந்திட்ட உங்க அற்புத பாதங்கள்
உங்க அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. பாடலாமா? கடலின் மீது எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கடலின் மீது நடந்திட்ட அவருடைய பாதங்கள், ஓ எனக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஓ காற்றையும் கடலையும் அதட்டிய உங்க அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இந்த கவலை. ஆராதனை ஆராதனையே. நல்ல விடுதலையோட ரெண்டு கைகளை உயர்த்தி பாடலாமா? நீங்க ஆராதிக்கும் பொழுது இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு தேவ மகிமைகளை நிரப்பட்டோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஒரு முறை நல்ல சத்தமாய் ஆராதனை பாடுங்க பாடுங்க. ஓ நீங்க ஆராதிங்க நல்ல விடுதலையோட. உங்க உள்ளத்துல தேவ சமாதானம் நிரப்பட்டோம். Come on everyone, lift up your hands and praise Him. இயேசுயா ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல ஒரு பாட்டின் சத்தமாய் உங்க சத்தம் உயரட்டும் அவரை நோக்கி. பரலோகங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற இந்த ராத்திரி நேரத்துல இயேசுவுக்கே சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் உங்க பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு சொல்லுங்க. நீ சொன்னால் போதும். நீ சொன்னால் நீங்க சொல்லுகிற பாதையில நடக்க, நீ காட்டுகிற பாதையில நடக்க ஒன்றை பிடிப்பேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நீ சொன்னால் போதும். நீர் காட்டுகிற பாதையில, நீர் எனக்கென்று நியமித்திருக்கிற பாதையில, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையில, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற எதிர்காலத்துல நான் நடப்பேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க? Come on, எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க. Glory to God. உங்க இருதயம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. உங்க இருதயம் திறக்கப்படட்டும். எல்லாரும் எழுந்துருங்க. கண்களை மூடி வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. நான் நம்புறேன் இந்த ராத்திரி நேரத்துல நீங்க ஆராதிக்கும் போதே ஒரு பெரிய என்கவுண்டர் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya, ஹalleluya. உங்க இருதயம் அவரோட கூட கனெக்ட் ஆகட்டும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் மௌனமா நில்லுங்க. உங்க இருதயத்தில் அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு எவ்வளவோ தூரமா போயிருக்கலாம், எவ்வளவோ காரியத்துல கீழ்ப்படியாம இருக்கலாம். ஆனா நீங்க என்னை பார்த்து சொல்லணும், யாக்கோபை நான் சிநேகித்தது போல நான் உன்னை சிநேகிக்கிறேன்.